ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ஆரோக்கியமான பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஸ்பெஷலாக சொல்லணுன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் இது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு இது ரொம்பவே நல்லது. ஒரு கட்டு அளவுக்கு கீரையை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதுலேயே நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் பெரிய பெரிய ஸ்லைஸ் போட்ட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 அல்லது 6 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கரெக்டான அளவுக்கு கீரை வெந்து வந்திருக்கும் பாருங்கள். மத்து யூஸ் பண்ணி இந்த கீரையை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் உள்ள காஞ்ச மிளகாய் மேலே ஒரு அழுத்தம் கொடுத்து மசிச்சு எடுத்தோம்னா காரம் நல்லாவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது கூடவே கீரைக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிய விட்டு இதை இந்த கீரையில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை ஒரு கிளறி நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்துச்சுன்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சத்தான ஆரோக்கியமான டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இந்த கீரைக்கு சைடிஷாக அவரைக்காய் பொரியலும் அப்பளமும் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.